இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டொமேட்டோ பப்பு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் வச்சுருக்கேன். கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக விளக்கெண்ணெய், ஒரு டம்ளர் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியை எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பல்ஸில் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. மற்ற இருந்தாலும் கரைஞ்சிக்கலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1-2 அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து பருப்பு வேக வச்ச தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தழை, அப்புறம் புளி கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.